Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான பொரிச்ச மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மீன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு மீன்ல நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி ரெடியா இருக்கு. நம்ம பாத்திரம் வச்சுட்டு அது சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றி சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு சில மீன், அதாவது பண்ணா மீன், நகர மீன், இது மாதிரி மீன்லாம் இது மாதிரி பொரிச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ மீனுக்கு பெரிய எலுமிச்சம்பழ அளவில் புளி எடுத்துட்டு ஊற வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு புளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்துட்டு ஊற வச்சு தண்ணி இது மாதிரி எடுத்துடலாம் வடிகட்டி. இப்போ நமக்கு புளி கரைசல் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் கல் உப்பு சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து உடைச்சி போட்டுட்டேன். 2 தக்காளி எடுத்து அதையும் இது மாதிரி கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இதுக்கு மீன் மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இது நம்ம குழம்புக்கு ஃப்ரை பண்ணுறதுனால 3/4 பதத்துக்கு ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ நமக்கு பொரிச்ச மீனும் ரெடியாக இருக்கு. இது ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்துடலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு வெண்டைக்காய் சேர்த்துட்டேன். இது நம்ம வீட்டு தோட்டத்திலே பறிச்சது. வெண்டைக்காய் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் போட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் வெண்டைக்காய். இது எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நான் இன்னைக்கு தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தாளிப்பு வடகம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வெந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இது வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா கரைசலை இதில் சேர்த்துடலாம். இது க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவோம். இது நல்லா கொதிக்குது. இன்னுமே நல்லா கொதிச்சு இதோட மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணும். ஏன்னா நமக்கு மீன் வெந்து ரெடியாக இருக்குது. இதோட மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை இதில் சேர்த்துடலாம். மீன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வைக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இறக்க போகிற டைமில் திக்காக கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துடலாம்.
இப்போ நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.